ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கும் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபியோட நான் உங்கள் முன்னாடி வந்திருக்கேன். வீட்டில் அவைலபிளாக இருக்கிற எல்லா நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸை ஆட் பண்ணி ஜீரோ ஆடட் சுகரோட செஞ்ச இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் பர்ஃபி. இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி பார்க்கணுன்னா, இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸில் நிறைய எசென்ஷியல் ஆயில்ஸ் அண்ட் ப்ரோட்டீன் கண்டென்ட் நிறையவே இருக்கிறதுனால இது நம்ம இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இவ்வளோ ஹெல்த்தியான இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட் பர்ஃபியை எப்படி பண்ணலாம்ன்றதை பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்காக நான் கேஷ்யூஸ், பாதாம், வால்நட், அப்புறம் பிளாக் ரைசின்ஸ், வாட்டர்மெலன் சீட்ஸ், கொஞ்சமாக பிஸ்தா இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாம் மட்டும் இல்லாமல் மெயினாக டேட்ஸுமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த நட்ஸ் எல்லாமே குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ தான் சாப்பிடும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப பெருசாக போட்டால் நல்லா இருக்காதுன்றதுனால ஃபர்ஸ்ட்டு நான் பாதாமை நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாதாமை சாப் பண்ண பிறகு நான் இங்கே வால்நட்ஸை சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த சாய்ஸ் ஆஃப் நட்ஸ் எல்லாமே டோட்டலி உங்கள் சாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி பண்ணும்போது என்கிட்ட ட்ரைட் ஃபிக் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அத்திப்பழம் இல்லை. அத்திப்பழம் ஆட் பண்ணியிருந்தா இதோட டேஸ்ட் இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக இந்த ட்ரைட் அத்திப்பழம், ட்ரைட் ஃபிகை ஆட் பண்ண மறந்துடாதீங்க. குவான்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா கேஷ்யூஸ் அண்ட் பாதாம்ஸ் நான் 100 கிராம்ஸ் எடுத்திருந்தேன். பிஸ்தா ஒரு 8 நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டேன். என்கிட்ட சால்டட் பிஸ்தா தான் இருந்ததுனால நான் ரொம்பவே கம்மியாக ஆட் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட பிஸ்தா நிறைய இருந்துச்சுன்னா நீங்கள் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி நான் ஒரு 200 கிராம்ஸ் டேட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த டேட்ஸ்லேருந்து நான் சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த ரெசிபிக்கு டேட்ஸ் நல்ல குவாலிட்டியான டேட்ஸாக வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஒரு பர்ஃபியில் நம்ம சுகர் ஆட் பண்ணவே போகிறது இல்லைன்றதுனால இந்த ரெசிபிக்கான ஸ்வீட்னஸ் இந்த டேட்ஸ் தான் நமக்கு தரப்போகுது. இப்போது நான் ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெய் நல்லா உருகின பிறகு நாம் எடுத்து வச்சுருந்த அந்த நட்ஸ் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃபுல்லாக வறுப்படுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி நான் கேஷ்யூஸ் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டேன். அடுத்து பாதாம், நான் எடுத்து வச்சுருந்தேன் இந்த வாட்டர்மெலன் சீட்ஸை சாப் பண்ணாமல் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த கருப்பு உலர்ந்த திராட்சை, சாப் பண்ணி வச்சுருந்த பிஸ்தா, வால்நட்டும் இதில் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன். இது எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நட்ஸ் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணும்பொழுது 2 விஷயம் ஞாபகத்தில் வச்சுருக்கணும். ஒன்று ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் இருக்கணும். நம்ம பக்கத்துலேயே இருந்து இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணும்பொழுது எல்லாமே ஒரு ஈவனான கலருக்கு வரும். இது நல்லா வறுபட்டு கோல்டன் ப்ரௌன் மாறும்பொழுது ஒரு சூப்பரான அரோமா வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு பிளேட்டுக்கு. இப்போ நான் ஒரு பிளேட் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பிளேட்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஒரு அகலமான பிளேட்டாக எடுத்துக்கோங்க. இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் இதுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். ஒரு அகலமான தட்டில் நல்லா பரப்பி வச்சுட்டு கொஞ்ச நேரம் அதை அப்படியே விடும்பொழுது நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண அந்த நட்ஸ் எல்லாமே நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம்னா, நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த 200 கிராம்ஸ் டேட்ஸை ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே கொண்டு போயிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேட்ஸை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இதில் எந்த தண்ணியோ பாலோ எதுவுமே ஆட் பண்ணாமல் இதை அரைச்சி கொண்டு வந்துடுங்க. இது இந்த மாதிரி தான் ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும், அந்த ஜார்லேயே ஊட்டிகிட்ருக்கும். இப்போ இதிலேருந்து இதை எடுத்துட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த நெய் நல்லா கரைஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த டேட்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் டேட்ஸ் ரொம்பவே ஸ்டிக்கியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது சூடு பட அது நல்லா இலகி எல்லாம் ஒன்று சேர்ந்து அதோட கன்சிஸ்டன்சி மாறிடும். அது வரைக்கும் நம்ம கை விடாமல் கலரிக்கிட்டே இருக்கணும். இது நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கும்போதே நமக்கே ஃபீல் ஆகும், அந்த நெய்யெல்லாம் அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு அதோட கன்சிஸ்டன்சி இன்னமும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. இதில் நம்ம நிறைய டேட்ஸ் ஆட் பண்ணுறதுனால இந்த பிசிஓடி, ரொம்ப அனிமிக்காக இருக்கிறவங்க, அப்புறம் ப்ரெக்னென்ட் லேடிஸ் இவங்கெல்லாம் இதை கண்டினியூஸாக சாப்பிட்றதுனால உங்களுடைய ஹீமோக்ளோபின் லெவலை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணலாம். இப்போ இது நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கசகசா ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கசகசாவை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும்.
லைட்டாக ப்ரௌன் கலரில் மாறும்பொழுது இதை ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. இதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த நட்ஸ், நல்லா பேஸ்ட் ஆக்கி வதக்கி வச்சுருந்த டேட்ஸ், அதுக்கப்புறம் கசகசா, இது எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கரெக்டான ஷேப்புக்கு கொண்டு வரணும், அவ்வளோதான். இப்போ நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருந்த அந்த டேட்ஸை இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த நட்ஸ் எல்லாமே அந்த டேட்ஸோட நல்லா ஸ்டிக் ஆகிட்டு பர்ஃபி எப்படி இருக்கும்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு இதை கொண்டு வரணும். ஸோ அதுக்கு இந்த நட்ஸ் எல்லாமே அந்த டேட்ஸ் மேலே ஸ்டிக் ஆகணும். இதை கண்டினியூஸாக நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு நெய் வேணும்னா நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா உருண்டையாக உருட்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கீழே உதிர்ற 1-2 அந்த நட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா உருட்டிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் வந்திருக்கு நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் பர்ஃபி. இதை இன்னுமே பர்ஃபெக்டான ஷேப்புக்கு கொண்டு வரதுக்காக நான் இங்கே பட்டர் பேப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் பேப்பரில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுருக்கேன். இதில் நம்ம வறுத்து வச்சுருந்த கசகசாவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த ரோலை இதில் நல்லா ரோல் பண்ணணும், அந்த கசகசா மேலே படுற மாதிரி. இப்போ என்ன பண்ணணுன்னா அந்த பட்டர் பேப்பரை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே உருட்டி எடுத்துக்கலாம். இந்த சாக்லேட் எல்லாம் இந்த பட்டர் பேப்பரில் ரோல் பண்ணி வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி நீங்கள் இதை உருட்டிக்கோங்க. இதை டைட்டாக நீங்கள் க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது அந்த ஷேப் நமக்கு நல்லா கிடைக்கும். இப்போ இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் நம்ம கடையில் பார்த்துருப்போம், எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இதை ரேப் பண்ணிட்டேன். ஒரு பர்ஃபெக்ட் ஷேப்காக இதை ஒரு 20 மினிட்ஸ்னால் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 20 மினிட்ஸ் கழித்து இதை நான் ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்துட்டேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. பயங்கரமான ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட நானுமே இதை அன்ராப் பண்ணேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த ஷேப் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சு எடுக்கிறதுனால எல்லாமே பக்காவாக செட் ஆகிடுச்சு. இதையே நீங்கள் லட்டு ஷேப்பில் பண்ணணுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்காமல் டைரெக்டாக ரவுண்டாகவே உருட்டி அப்படியே கூட சாப்பிட்றலாம். இப்போ நான் இங்கே பர்ஃபி மாதிரி பண்ணுறதுனால இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை பாருங்கள், நான் கட் பண்ணி காட்டுறேன். இப்போது இதை ரவுண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. இங்கே பாருங்கள், நம்ம ஆட் பண்ண அந்த பிஸ்தா அங்கங்கே க்ரீனாக தெரியுது, ஆட் பண்ண அந்த கிரேப்ஸ் அங்கங்கே பிளாக்காக தெரியுது. மேலே அந்த கசகசா போட்டு நம்ம டாப் பண்ணதுனால அதுவுமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இது எப்படி இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு கிட்ட காட்டுறேன் பாருங்கள். நம்ம எப்போவுமே சாப்பிட்ற அந்த நிலக்கடலை பர்ஃபி மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் நம்ம இதில் ஸ்வீட்னஸ்க்காக ஜாகரியோ சுகரோ ஆட் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்ஸ் வச்சு மட்டுமே பண்ணதுனால இது இன்னுமே கொஞ்சம் சத்தானது. நம்ம குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு வெறுமனே நட்ஸ் கொடுத்து சாப்பிட சொல்கிறத விட இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோன்னா சாப்பிட்றவங்களும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் பர்ஃபி ரொம்பவே பிடிச்சிது ஃப்ரெண்ட்ஸ். நான் இது ஹஸ்பண்ட் அண்ட் கிரியாவோட ஸ்நாக்ஸ்க்காக கொடுத்து அனுப்பலான்ற பிளானில் பண்ணியிருந்தேன். ஆனால் இது ஒரு 3 டேஸ்லேயே ஃபுல்லாகவே காலி ஆகிடுச்சு. அந்தளவுக்கு டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸ்பைஸ் அப் பை ஸ்வாதி. பாய்.